இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மத ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது இறைவசனம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எதை செய்தாலும் ஆண்டவரை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். நம் சுயத்தை சாராமல் தீய வழிகளை அகற்றி ஆண்டவரையே முழுவதும் சார்ந்திருக்க வேண்டும். அவரது வழிகளை நம் வழிகளாக முன்னிறுத்த வேண்டும். ஒருபோதும் அவர் சமூகத்தை விட்டு விலகி ஓடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் அமர வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேத வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஒருபோதும் ஆண்டவருடைய சமூகத்தை அசட்டையாக எண்ண வேண்டாம். நாம் படித்த படிப்பையோ செல்வத்தையோ புகழையோ எண்ணி பெருமை கொள்ளவும் வேண்டாம். அதை சார்ந்து நிற்கவும் வேண்டாம். மாறாக ஆண்டவரையே சார்ந்திருப்போம். ஏனெனில் இவை எல்லாவற்றையும் நமக்கு தந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை மறக்க வேண்டாம். இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தில், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசைகளெல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒரு வங்கியில் வேலை பார்த்து வந்தார். அவர் தேவனை சார்ந்து வாழும் மனிதர். அவர் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் வேத வார்த்தைகளை தியானம் செய்து கொண்டே இருப்பார். அவரும் தன் வங்கியில் பதவி உயர்வுக்காக காத்திருந்தார். ஆனால் அவரை பிடிக்காத அவரோடு வேலை செய்யும் சில சதி திட்டங்களை தீட்டி அவரை சில சிக்கல்களில் மாட்ட வைத்தார்கள். லஞ்ச ஒழிப்பு துறையினரும் அவரை விசாரித்தனர். அவர் கலங்கவே இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை என்று விசுவாசித்தார். தீர்ப்பு நாளும் வந்தது. அவர் மீது குற்றமில்லை என்று நிரூபணமானது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நம் வாழ்க்கையில் முன்னிறுத்தி செய்யும் போது அவர் தம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். நம் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கின்றார். நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கின்றார். நம் நோய்களை எடுத்து போட்டு சரீர ஆரோக்கியத்தை தருகிறார். நீடித்த ஆயுசு நாட்களை தருகிறார். நம்மை எதிர்த்து வருவோரை பின்னிட்டு ஓடச் செய்கிறார். இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துவோம். அப்போது நம் பாதைகளை அவர் செம்மையாக்குவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோടെ நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த நாளிலும் கூட அப்பா உம்முடைய வழிகளை பின்பற்ற நீர் எங்களுக்கு கிருபையாய் மனமிறங்கும். உம்முடைய வார்த்தையின்படி நடக்க நீர் எங்களுக்கு இறங்கும் சுவாமி. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது எங்களுடைய வழிகளையெல்லாம் செம்மையாக்குகிற தகப்பன் எங்கள் மத்தியில் இருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஜெபங்களெல்லாம் மீட்பெரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாள் ஆண்டவருடைய வழியை பின்பற்றுகிற பிள்ளைகளாக வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட்.